அரசு ஊழியர்களின் கடமைகளை நிறைவேற்றும் போது கேள்வி கேட்பவர்களுக்கு எதிராக பாதுகாப்பேன் என்று பிரதமர் உறுதி அளித்துள்ளார். அரசு ஊழியர்கள் தங்கள் கடமைகளை சிறப்பாகவும் பொறுப்புடனும் செய்யும் வரையில் அரசு ஊழியர்களை கேள்வி கேட்பவர்களின் அழுத்தங்களுக்கு தாம் அடிபணிய மாட்டேன் என்று அவர் பதிலளித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு தாம் உத்தரவாதம் அளிப்பதாகவும் அவர்கள் நல்லது மற்றும் சரியானதை செய்யும் வரை அவர்களை பாதுகாப்பேன் என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்களுக்கான தனது ஆணை தெளிவாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் அவர்கள் தங்கள் பணி பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உங்களை பாதுகாக்கும் பிரதமர் உங்களுக்கு இருக்கிறார். நான் அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டேன். நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். டீசல் விலை உயர்வை தொடர்ந்து வாகனங்களை இழுக்கும் நிறுவனங்களும் கான்கிரீட் உற்பத்தியாளர்களும் விலையை உயர்த்தியுள்ளனர். குறைந்தபட்சம் 2 கான்கிரீட் உற்பத்தியாளர்கள் டிபிஜி ரெடிமிக்ஸ் சென்ட்ரியான் பெர்ஹாட் மற்றும் எல்சிஎஸ் மார்க்கெட்டிங் சென்ட்ரியான் பெர்ஹாட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட டீசல் மானியங்களை அமல்படுத்தியதை தொடர்ந்து தங்கள் விலையை உயர்த்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பஹாங்கை தளமாக கொண்ட எல்சிஎஸ் மார்க்கெட்டிங் ஒரு அறிவிப்பில் அதன் கான்கிரீட் விலைகள் 30 கிலோமீட்டர் தூரத்திற்குள் 1 கன மீட்டருக்கு 12 வெள்ளி அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 30 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள தூரத்திற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் ஹார்ட்வேர் ஸ்டோரான சுவான் சூன் ஹெங் சென்டியான் பெர்ஹாட் விலை அதிகரிப்பு குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேற்று முதல் ட்ரக்கிங் கட்டணம் 25 விழுக்காடு உயர்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாவலர் நிறுவனம் என்ற போலியான பெயரில் போதைப் பொருட்களை விநியோகம் செய்த கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். காஜாங் செராஸ் சுற்றுவட்டார பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் 6 இந்தியர்கள் உட்பட 18 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட 17 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று புக்கிட்டமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவின் இயக்குநர் டத்தோ காவ் கோக்சின் தெரிவித்தார். ஒரு வீட்டை போதைப்பொருள் தயாரிப்பு கூடமாகவும் சேமிப்பு கிடங்காகவும் அவர்கள் பயன்படுத்தியது சோதனையில் தெரிய வந்ததாக அவர் கூறினார். அவர்களிடமிருந்து 8.64 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான பல்வேறு வகையான போதைப்பொருளை போலீசார் கைப்பற்றியதாக அவர் கூறினார். இச்சோதனையில் போதைப்பொருள் உட்பட உயர் ரக கார்கள், பல்வேறு நாடுகளின் ரொக்கப்பணம், நகைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவ் கோக்சின் தெரிவித்தார். இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட டீசல் மானியங்களில் இருந்து வரும் சேமிப்பு, குறிப்பாக மேம்படுத்தப்பட்ட பொது போக்குவரத்து மற்றும் ரகுமா பண பங்களிப்பு எனப்படும் எஸ்டிஆர் மூலம் மக்களுக்கு திருப்பி விடப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார். இலக்கு வைக்கப்பட்ட மானியம் ஒரு பிரபலமான நடவடிக்கை அல்ல என்பதை ஒப்புக்கொண்டு நிதி அமைச்சராக இருக்கும் அன்வார் இந்நடவடிக்கையால் ஆண்டுக்கு 4 பில்லியன் சேமிக்கப்படும் என்றும் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பு பல நிலைகளில் முழுமையான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சேமிப்பு பொது போக்குவரத்து தேவைகளை ஆதரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலக்கு மானியத்திலிருந்து வரும் நிதியானது அமைச்சர்களின் கொடுப்பனவுகள் அல்லது பிற நலன்களை அதிகரிப்பதற்காக அல்ல என்று குறிப்பிட்ட அவர் மாறாக மக்களுக்கு உதவுவதே முதன்மை நோக்கம் என்று அவர் இன்று நிதி அமைச்சு ஊழியர்கள் உடனான கூட்டத்தின் போது இவ்வாறு தெரிவித்தார். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணமாக இன்று மலேசியா வருகிறார். வோங்கின் பயணம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான தொடர் அறிமுக வருகைகளின் ஒரு பகுதியாகும் என்றும் இது புருனேயில் தொடங்கும் என்றும் பெர்னாமா தெரிவித்துள்ளது. பின்னர் அவர் இன்று மாலை மலேசியா வருகை தந்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் பிற தலைவர்களை சந்திக்கிறார். வோங்குடன் அவரது மனைவி லூ டிசே லூய் மற்றும் அவரது அமைச்சரவையின் பல உறுப்பினர்களும் வருகை மேற்கொள்கிறார்கள். முன்னாள் நிதியமைச்சர் டயம் ஜைனுதீன் அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புடைய 18 நிறுவனங்கள் மற்றும் வங்கி கணக்குகளை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் முடக்கியதை அடுத்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை இணை பிரதிவாதியாக கூறி சட்டப்பூர்வ நடவடிக்கையை டாயின் தரப்பு எடுத்துள்ளனர். தனது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்கு எம்ஏசிசி மீது அன்வார் செல்வாக்கை செலுத்தினார் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த செல்வாக்கின் விளைவாக கடந்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி எம்ஏசிசி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்று டாயின் குடும்பம் தெரிவித்தது. தங்கள் கணக்குகளை பறிமுதல் செய்யும்படி வங்கிகளுக்கு அவர்கள் அறிவுறுத்தினார்களா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தாங்கள் எம்ஏசிசிக்கு கடிதம் எழுதியும் அதனால் எந்த பதிலும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர்.
எனவே இது தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனுமதி கோரியுள்ளனர். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.